இங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு கண்ணன் அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. தேங்க்யூ சார், இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஹாய் ரைடர்ஸ், குட் மார்னிங். கண்ணன் சில்வர் தேட்டர். இந்த மாதிரி கண்ணன் சில்வர் தேட்டர் சொல்லும் போது வந்து ஒரு ப்ரௌடாக இருக்கு. அது காரணம்னா நான் கண்டிப்பாக வந்து நார்மல் ஜாப்ல நிறைய ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணியுமே வந்து அந்த அளவுக்கு வந்து அதில் எந்த ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கல. அதே மாதிரி அங்கே ஒரு மரியாதை கூட கிடைக்கல. பட் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணி இப்போ 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் நான் சில்வர் அச்சீவ் பண்ண கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. இருந்தாலுமே நான் டீம் டெவலப் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து என்னோட அப்ளைன் வந்து ஸ்டார் டேட் மதுமே சிஸ்டர், அதே மாதிரி ஈஸ்வரி கிரி சார், அவங்க 2 பேருமே வந்து இப்போ வரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஜாயின் பண்ணி விட்டவங்க வந்து நான் பிரான்ஸ் அடிக்கிற வரையும் இருந்தாங்க. நான் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சைட் பே கொடுக்க முடியாம அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மேலே இருக்க அப்ளைன் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நான் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொரு ட்ரைனிங் மிஸ் பண்ண மாட்டேன். எந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ட் அந்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு ட்ரைனிங்குமே வந்து என்னென்ன விஷயம் சொல்லிடுவாங்க. இப்போ சாரே சொல்லி கொடுக்குறாங்க, சரண சாரே கொடுக்க சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங் வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு நான் நோட் பண்ணுவேன். இப்போ கூட நான் 7 மணிக்கு நடந்த மீட்டிங் கூட எத்தனை லேடிஸ் பேசினாங்க, அவங்க என்னென்ன பேசினாங்க, அதே மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்க, அது மாதிரி நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிருவேன். கண்டிப்பா வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ஸ் அடிக்க ஒரு 6 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் குலஸ் ஆயிட்டேன். ஒரு 3 மாசம் வந்து ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால நான் குலஸ் ஆயிட்டேன். திரும்ப வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அந்த டீம் எல்லாமே உடஞ்சிருச்சு. நான் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் டீம் உடஞ்சு மறுபடியும் அந்த ஃபோன் ஒரு 3 மாசம் ஃபோன் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் 4ஆம் மாசம் மறுபடியும் வந்து நான் கால்ஸ் இருந்து மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சில்வர் வந்தேன். சில்வருக்கு அப்புறம் மறுபடியும் வந்து டீம் உடஞ்சிச்சு. பட் திரும்பவும் நான் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணேன். நான் வந்து இப்ப மதுரையிலிருந்து பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 4 வருஷம், 5 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒர்க் பண்ண இடத்துல வந்து நமக்கு இன்கம் கிடைக்கும். பட் வந்து அதுல எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்ல. அதே மாரி அந்த ஒர்க்கே வந்து எனக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. ஏன்னா, இதுல லைஃப் மாறாது. அதே மாரி முக்கியமா வந்து எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. நெறைய பேர் கம்பெனி வச்சிருக்காங்க. நம்மளுமே ஒரு கம்பெனி வந்து தனியா வந்து ஒரு கம்பெனி வந்து நம்ம சைடு ஆரம்பிக்கணும். அதே மாரி நம்ம வந்து ஒரு 4 பேர், 5 பேத்துக்கு வந்து ஒரு 10 பேராக்கு வந்து நம்ம மூலம் வந்து ஒரு லைஃப வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த மாரி தான் நான் முன்னாடியே நெனச்சுட்டே இருந்தேன். அதே மாரி லைஃபே வந்து இதுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது வந்து காலேஜ் நான் படிச்சேன். பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எம்ஏ படிக்கும்போது எனக்கு அதுக்கு மேல புடிக்கல. நான் அப்படியே நின்டுட்டேன். ஓகேங்களா? டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் வந்து வீடியோ பார்க்கணும்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் அப்ப வந்து ட்ரை பண்ணி நான் என்னோட அப்ளைன் வந்து அக்கிம்ஸ் பிரதர் அவரு ஃபாலோ பண்ணி குடுத்தாங்க. அவங்க வந்து எல்லாமே சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஆக்டிவா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 20 நாள்ல இந்த 8% அச்சீவ் பண்ணிட்டேன். அப்புறம் 12 வந்து ஏமாந்துட்டேன். பிரான்ஸ் தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. எனக்கு என்னன்னா, நான் வந்து என்ட்ட அப்போதைக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கும் பண்ணேன். ஓகேங்களா? கரெக்ட்டா வந்து பண்ணாம, நான் பாட்டுக்கு 100 200 அந்த மாரிலாம் பண்ணேன். எனக்கு அப்போதைக்கு சொல்லிக் குடுக்கவும் இல்ல. அந்த அளவுக்கு மீட்டிங், ட்ரெய்னிங் நான் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிடாம பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லா மீட்டிங்கும் கரெக்ட்டா பார்ப்பேன். எனக்கு அப்ளைன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன்லாம் கேட்க மாட்டேன். நான் அப்படியே பண்ணுவேன். அதே மாரி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா நாலேட்ஜுமே எடுப்பேன். நான் இப்ப டைரக்டர் மீட்டிங் நான் வரதுக்கு முன்னாடி கூட ஆ டைரக்ட் மெயில் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு கூட நான் கேட்பேன். அவங்ககிட்ட கேட்பேன். சில பாயிண்ட்ஸ் எடுப்பேன். அதே மாரி வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லியுமே வந்து என்னோட அப்ளைன் கனெக்டிவிட்டில இருப்பேன். அவங்க என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே பண்ணுவேன். அதே மாரி வந்து இன்கம் கால்ஸ்ன்னு கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிரி சார் வந்து மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அந்த மீட்டிங் மதியம் 1 மணி மீட்டிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நாங்க 4 மணிக்கு டெய்லியுமே மீட்டிங் வைப்போம். அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. டெய்லியுமே வந்து ஒரு 4லேருந்து 5 ட்ரெய்னிங் வந்து டெய்லியுமே அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அதுல 2 ட்ரெய்னிங் நானே எடுப்பேன். அந்த மாரி மத்த ட்ரெய்னிங் சார் எடுப்பாங்க. சரண சார் எடுக்கிற ட்ரெய்னிங் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி சரண சார் எடுக்கிற ட்ரெய்னிங் ஒவ்வொரு ட்ரெய்னிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஏன்னா, ஒரு ஒரு நார்மலான ஒரு ஹியூமனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே ஒரு சரித்திரம் மாரி உருவாக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது நம்ம பெருமை தான். அந்த மாரி டீம்ல இருக்கும்போது எனக்கே ப்ரௌடா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். இப்போ வரையும் வந்து நெகட்டிவ்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் நான் அத பத்தி கவலைப்படல. எனக்கு டிராவல் ஃபண்ட் ஓப்பன் ஆயிருச்சு. அடுத்த வருஷம் நான் டிராவல் ஃபண்ட் மூலமா நான் கண்டிப்பா வந்து டிராவல் போறது உறுதி. பட் நான் எதையுமே கண்டுக்கிட மாட்டேன். நெறைய பிரச்சனை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசம் வந்து என்ட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு. நான் எப்பவுமே ஒரு ரூ. 10 வந்து கையில வச்சிருந்தேன். அந்த டயத்துல ஒர்க் போனப்ப, நமக்கு எதுக்கா யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து நான் வச்சிருந்தேன். ஓகேங்களா? அத வச்சு நான் ஓரளவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன், ஃபாலோ பண்ணேன். அதுவரையும் எனக்கு பிசினஸ் புரியல. ஓகேங்களா? அந்த கையில அமௌண்ட் இருக்க வரையும் பிசினஸ் கண்டிப்பா எனக்கு புரியவே இல்ல. அந்த அமௌண்ட் போனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து மணியோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேன். வீட்ல 4 மாசத்துக்கு அப்புறம் தான் பொருளே யூஸ் பண்ணாங்க. அதுவரையும் 4 மாசம் பொருள் அப்படியே தான் இருந்துச்சு. நான் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் 30 பண்ணிட்டேன். 2ஆம் மாசத்துல வந்து 120, 120 அப்படியே பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப வரையும் நான் 100 பண்ணேன். ஒரு சில மாதங்கள் மட்டும் 60 பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 4ஆம் மாசம் வந்து எங்க வீட்ல வந்து பொருள ஓகே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சும்மா அந்த மத்த பொருள் தேடும்போது இப்ப மத்த ஹேர் ஆயில் ஷாம்பு தேடும்போது, அதே மாரி எண்ணெய் தேடும்போது, அவங்க சும்மா ட்ரை தான் பண்ணாங்க. அத ட்ரை பண்ணதுக்கு அப்புறமே அந்த பொருள் எல்லாமே பிடிச்சிருச்சு. புடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஸ்ட்ராங்கா எடுத்து அவங்க சரி நீ பண்ணுப்பா, நான் பொருள் வாங்கிக்கிறேன்னு அவங்க தான் மத்தவங்கட்ட வந்து காசு குடுக்குறாங்க. நான் எந்த வேலைக்கு இப்போதைக்கு போறதில்ல. ஏன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. மத்த எந்த ஒர்க் பண்ணா கூட அங்க வந்து லைஃப் சேஞ்ச் ஆக முடியாது. இங்க இன்னும் ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கஷ்டப்பட்டா கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு சரித்திரத்த உருவாக்க முடியும். சரவணன் சார் மாரி நம்மளே ஒரு சரித்திரத்த உருவாக்க முடியும்.
நம்ம பண்ற எல்லாமே ஒரு ரெக்கார்டு தான். நமக்கு வந்து நம்மளே வந்து ஒரு உயிர் எழுதுற மாரி, நம்ம ஒரு சரித்திரம் உருவாக்க முடியும். நம்மளுக்குள்ளேயே வந்து இப்ப எனக்குள்ளயே வந்து ஒரு பிரான்ஸ் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன். இன்னொரு பிரான்ஸ் இன்னும் ஒரு 10 நாள் வந்துருவாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம கீழ வந்து இத்தன லீடர்ஸ் உருவாகும்போது நமக்கு ஒரு ஹாப்பி. அதே மாரி இப்ப நம்ம நார்மலா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாரி நெறைய பிரச்சனை இருக்கும். பட் எனக்கு என்னன்னா, ஆ நார்மலா வீட்லயும் பிரச்சனை இருக்கு. அதே மாரி எங்க போனா நமக்கு அந்த அளவுக்கு யார்ட்டயும் பேச மாட்டேன். ஒரு நார்மலா தான் இருப்பேன். வெஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்துட்டயும் பேசுற காரணம் வந்து மீட்டிங் தான். அதே மாரி இப்ப கூட பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து நம்ம கண்டிப்பா வந்து இதில அச்சீவ் பண்ணணும். இன்னொன்னு ஸ்ட்ராங்கா லீடர் ஆகணும்னு சொல்லி அப்ளைன்னு சொன்னத கேட்டு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். பட் இது வந்து சின்ன அச்சீவ்மெண்ட். இது வந்து நான் இன்னும் ஒரு எல்எல்பி கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கூடிய சீக்கிரத்தில இன்னும் ஒரு 1 மாசம், 2 மாசத்துல வந்து கண்டிப்பா நான் எல்எல்பி எடுத்துட்டு, இன்னும் கொஞ்சம் நான் எந்த அளவுக்கு அதில ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுவேன். அதே மாரி நம்ம லீடர்ஸ் வந்து எல்லாமே சொல்ற விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணவே கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு சின்ன இப்பதே வந்து பிகினிங் மாரி தான். ஓகேங்களா? இது வந்து நம்ம நார்மலா வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து குரோவ்ன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாரி டிராவல் போணுமால டிராவல் போனது, ஹவுஸ் வாங்குனது. இப்ப கூட ஒரு பிரதர் வந்து ஹவுஸ் வந்து ஒரு 30,00,000 மேல அச்சீவ் பண்ணி அவங்க வந்து 19 வயதுல கூப்ட்டுருக்காங்க. அந்த மாரி வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. நார்மல் ஜாப்ல வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்காது. நார்மலா போவோம், நார்மலா வந்துருவோம். நான் 2 வேலைலாம் பார்த்துருக்கேன். பட் அந்த வேலையில பார்த்த இன்கம்ம விட, இதுல வர இன்கம் கம்மியா இருந்தா கூட எனக்கு ஹேப்பியா இருக்கு. நமக்கு புடிச்ச மாரி லைஃப் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு எங்க போனா கூட இந்த ஃபோன் இருந்தா போதும். இப்ப கூட மழை பெஞ்சா கூட நம்ம பாட்டுக்கு நம்ம ஃபோன வச்சு யூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு கான்ஃபரன்ஸ் பேசலாம். அதே மாரி ஒவ்வொரு லேடீஸுமே என்னென்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும். அந்த மாரி நான் 5% லீடர்ஸ்னா அதுக்கு ஏத்தாப்புல ஃபாலோ பண்ணுவேன். 8% லீடர்ஸ்னா அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாரி உமன்ஸ் லீடர்ஸ்னா அவங்களுக்கு ஏத்தாப்புல நம்ம ஜஸ்ட் வந்து ஆனா எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுவோம். ஜஸ்ட் அவங்களோட சிட்யூவேஷன பொறுத்து ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொரு லீடர்ஸுமே இம்பார்ட்டன்ட் குடுப்பேன். ஒவ்வொரு லீடர்ஸுமே எனக்கு கீழ பேச வைப்பேன். நேத்து கூட எனக்கு கீழ ஒரு லீடர்ஸ கூட நான் அவங்கள ஒரு கால்குலேஷன் இருந்து எடுக்க வச்சேன். அப்பன்னா அந்த மாரி பண்ணும்போது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மாரி தான் என்னைய வந்து லீடர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. அதே மாரி இது காப்பி பேஸ்ட் ஒர்க் தான். நம்ம வந்து யாருக்கும் வந்து எதுவுமே பண்ண போறல. நம்ம என்ன விஷயம் வந்து நமக்கு அப்ளைன் வந்து சரணா சார் சொல்லிக் குடுக்குறாங்களோ, அத அப்படியே வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஆனா ரொம்ப வந்து இது எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாரி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்மளால முடியுது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் வந்தப்ப வந்து இப்ப நான் உங்கட்ட பேசிட்டு இருக்கேன் ஒரு ஃபோன வச்சு. அந்த ஃபோனுமே அந்த வெஸ்டேஜ்ல ஒரு 3 மாசம் இன்கம் வச்சு வாங்குனேன். ரூ. 25க்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் அதே பண்ணேன். ஓகேங்களா. ஒரு டார்கெட் சின்ன டார்கெட் வைக்கன்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. போக போக புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே ஃபர்ஸ்ட் வீட்ல வந்து ஒரு ரூ. 20க்கு வந்து நான் அப்பா வந்து ஒரு டிவி வாங்கியிருந்தாங்க. டிவிக்கு ஒரு 5,000 மட்டும் நான் குடுத்தேன். ஃபர்ஸ்ட் இன்கம்ல. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் வச்சப்ப. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் இன்கம் சேர்த்து வச்சு, இப்ப நான் உங்க பேசிட்டு இருக்க ஃபோன்ல ரூ. 25 போட்டு ஒரே அமௌண்ட்டா போட்டு தான் வாங்குனேன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மென்ட் தான். இதுவுமே ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் மாரி இருந்துச்சு. இப்ப யாராவது கேட்டா கூட நான் சொல்லிர்றேன். இந்த மாரி இந்த ஃபோன் வந்து நான் வெஸ்டேஜ் மூலமா தான் வாங்குனேன். வீட்ல கேட்டா அத சொல்லுவாங்க. அப்படின்னும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அதே மாரி நான் எங்க போனாலுமே இந்த ஃபோன பார்க்கும்போது அவங்களுக்கே புரிஞ்சது. ஓகே. ஏதோ பண்றேன் அப்படின்னு. ஆனா சில பேத்துக்கு வந்து இனிமே வந்து நான் என்ன சொல்றேன்னா, விவசாய பொருள் நான் இப்ப அக்ரி வந்து கொஞ்சம் நாலேட்ஜ் எடுத்தனால, அக்ரி வந்து சில இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அக்ரி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாரி நெனச்சுட்டு இருக்கான். பட் சில பேத்துக்கு புரியாது. சில பேர் பொருள் வாங்கி யூஸ் பண்றாங்க. ஆனா பொருள் வாங்கணும் எல்லாருமே மாசம் மாசம் வாங்குறாங்க. இப்ப கூட நான் இந்த மாசம் 100 பை வாங்குனது 45 பை வந்து பக்கத்துலயே குடுத்துருக்கேன். பாதி குடுத்துட்டேன். பாதி வந்து 2 நாள்ல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி வந்து அவங்க ஜஸ்ட் வந்து காச குடுத்துட்டு வாங்கி வைங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பொருள் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அதே மாரி ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனில இருக்கோம். நம்ம என்னென்ன தேவைப்படும் நமக்கு லைஃப்ல வந்து ஒரு டிராவல் போறது, ஃபேமிலியோட டிராவல் நான் இதுவரைக்கும் போனதே கிடையாது. கண்டிப்பா வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நான் போவேன். அதே மாரி ஒரு கார் வாங்குறது. கார்ல இதுவரையும் நாங்க தனியா ஒரு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம். பட் நாங்க சுத்தி பார்க்க எங்கேயும் போனது கிடையாது. அதே மாரி நெறைய ஏக்கங்கள் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு டைமும் வந்து நான் வெஸ்டேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்து மதுரையில நான் இருக்கேன்னா, அதனால வந்து மதுரை ஏர்போர்ட் வந்து நான் ஒவ்வொரு டைம் அங்க போம்போது, அத பார்த்துட்டே போவேன். இப்ப நான் வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு நான் திரும்புறதே இல்ல. ஏன்னா கண்டிப்பா நான் அதுல போறது உறுதியாயிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் நான் இப்ப கூட நான் நெனச்சா கூட பிளான் பண்ணி ஏதாவது போனா கூட நம்ம போ முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்கம் கூட்டின இன்கம் வந்து நம்ம கூட்டிட்டோம்னா கண்டிப்பா போ முடியும். அந்த மாரி ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சு. அதனால எல்லாரும் பார்க்கும்போது கூட நான் அங்கிட்டு போம்போது அந்த அந்த சைடு திரும்பியே பார்க்க மாட்டேன். நான் கண்டிப்பா வந்து அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இவன் பார்க்க மாட்றான். அதே மாரி வந்து அவங்க ஜஸ்ட் என்ன நெனைக்கிறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா இதுல போப்போறேன். அதே மாரி என் ஃபேமிலியோட கூட்டு நான் போவேன். அதே மாரி வந்து இதுல காருமே வச்சு பண்ண முடியும். நான் கார் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய கார் வந்து கண்டிப்பா வந்து நம்ம கார் வாங்கி நம்ம ஊர்ல வந்து நம்ம எப்படி இருக்கணுமோ, அதே மாரி வந்து மத்தவங்க சொல்றத கேட்காதீங்க. இப்ப நான் சரண சொன்ன மாரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன தோணுது? டீம்ல என்ன சொல்றாங்க? அப்ளை என்ன சொல்றாங்க? அத மட்டும் பாருங்க. டவுன்லைன் கேம் சொல்லிக் குடுங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு லேடீஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லேடீஸுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கூட நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அத வச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அத வச்சுட்டு வந்து மீட்டிங் பேசிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரெய்னிங்கோட இம்பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒரு லீடர் நமக்கு அப்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பா அத நம்ம அப்படியே பண்ணணும். ஓகேங்களா? அத பண்ணாவே போதும். அவங்க சொல்ற எல்லாமே வந்து அப்படியே 100% அவங்க பண்ணாதே நம்ம சொல்லப் போறாங்க. அதே மாரி பெரிய ஒரு இன்கம் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து இதத்தையும் பண்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி பிசினஸ் இந்த மாரி ஒரு பிசினஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு லைஃப் டைம் பிசினஸ் ஒரு வெஸ்டேஜ்ல மாசம் ஒரு ரூ. 1000 செலவு பண்ணி, அதுல ஒரு பிசினஸ் எடுத்து அதுல லட்சக்கணக்கா எடுக்க முடியும்னா, கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாரி சரவண சார் டீம்ல இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு குரோத் கிடைக்கும். மந்த்லி வந்து ஒரு 9,00,000க்கு மேல எடுக்கிறதுலாம் வந்து வேற எந்த தொழிலுமே கிடைக்கவே கிடைக்காது. அது மாரி வீட்ல இருந்து எல்லாமே வீட்லயே இருந்து பண்றோம். ஓகேங்களா? அவங்க ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது நெறைய பரவல வந்து கூட, இப்ப அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப வந்து நம்ம அத பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு லேடீஸுமே ஸ்ட்ராங்கா எடுத்து பண்ணுங்க.
ஒவ்வொரு டைம் நான் 8+ வந்ததுக்கப்புறம் டீம் வந்துச்சு, 12+ டீம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பனான்சிக்கும் டீம் வந்துச்சு. அப்புறம் சில்வர் அச்சீவ் பண்ணும்போது டீம் வந்துச்சு. ஆனா அத நான் கண்டுக்கவே இல்ல. நான் பாட்டுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட்டிங்ல ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னா, ஒருத்தவங்க வராங்கன்னா, அவங்கள வந்து நான் இவங்க ஒர்க் பண்ணிருவாங்க. அவங்களே பார்த்துட்டே இருக்குது. அந்த மாரி பண்ணேன். அது நெறைய மிஸ்டேக் பண்ணேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுச்சு. இப்ப இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்களா, ஒர்க் பண்ணலையா, 1 மாசம், 1 வாரம் ஃபாலோ பண்ணேன். ஒர்க் பண்ணல அவங்க நம்மளே குரூப்ல தூக்கி விட்டுறலாம். இல்லன்னா அவங்க கண்டுக்கிறோம். அடுத்த வீடியோ இன்னும் போடலாம். அந்த மாரி இன்னும் ரெடி. அந்த மாரி நமக்கான சரவண சார் சொல்லிக் குடுத்த மாரி விஷயம் வந்து, ஒருத்தவங்க நமக்கு நமக்கு நம்ம நமக்கு வந்து டார்கெட் அதிகமா இருக்கு. ஓகே. நம்ம டார்கெட் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த டார்கெட் வர வரையும் அச்சீவ் பண்ற வரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதத்தான் நான் ஃபாலோ பண்ணேன். அத நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டதுனால வந்து நான் ஓரளவுக்கு வந்து இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் வந்து நான் பெரிய சக்சஸ்லாம் பண்ணல. சும்மா ஜஸ்ட் ஆரம்பிச்சதே வச்சிருக்கேன். ஒரு எல்லைப் படுத்தாத ஒரு சின்ன சக்சஸ்ன்னு சொல்ல முடியும். ஏன்னா, அந்த மாரி வந்து நம்ம இன்னும் போக காலத்துல கண்டிப்பா வந்து ஒரு எல்லைப் படுத்த ஒரு 25 நடக்கும்போது தான் ஓரளவுக்கு ஃபேமிலிய பண்ண முடியும். ஃபேமிலிய வந்து பாதுகாக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு லைட்டா செட்டில் பண்ண முடியும். அதனால வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. சின்ன சின்ன கோல் வச்சு அதுக்கேத்த மாரி வொர்க் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு. உங்க மீட்டிங் எல்லாமே எனக்கு மோட்டிவேஷன் சார். தேங்க் யூ லோடஸ். தேங்க் யூ சார் வாய்ப்பு குடுத்ததுக்கு.